யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. அவங்க எங்க மேல இருக்கிற கோபத்துலதான் அப்படி நடந்துகிட்டாங்க. அதுக்காக நாமளும் அதே மாதிரி நடந்துக்க வேண்டாம். இத்தனை வருஷமா அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை இப்போ எங்களுக்கு கிடைச்சதுனாலதான் அவங்களுக்கு இந்த கோபம். அவங்கள மன்னிச்சு விட்டுடலாம். எங்க அத்தை யாருன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் உங்களை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் எங்க அத்தை உங்ககிட்ட நடந்துக்கிறத பாத்தீங்களா? இதான் பெரிய மனுஷத்தனம். அன்னைக்கு என்னமோ அவங்கள விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு பேசுனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்த மன்னிப்பாலதான் நீங்க இங்க நிக்கிறீங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா என் அத்தை பகைய வளர்க்க விரும்பாம உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை விட என் அத்தை 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு பெரியவங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. எதுவும் பண்ணாதீங்க. அம்மா, நீங்க கேட்டுக்கிறதுக்காக மட்டும்தாம்மா நாங்க இவங்களை சும்மா வர்றோம். நீங்க பாருங்கம்மா, இனிமே இந்த ஊருக்காரங்களெல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம். இனிமேலாவது கோவத்துல இப்படி பழி வாங்கறத விட்டுட்டு திருந்தி வாழ பாரு. அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்னதான் இங்க இப்படி நடந்திருந்தாலும் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அன்பை நாங்க மறக்கவே மாட்டோம். மேலாவது ஒழுங்கா இருங்க. அந்த அம்மா பெரிய மனசு வச்சதுனால நீங்க தப்பிச்சிங்க.